அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சூரிய கிரகணம் செப்டம்பர் 21ஆம் தேதி 2025 நிகழ இருக்குங்க. இது இந்த ஆண்டோட கடைசி சூரிய கிரகணம் ஆகும். இது ஒரு பகுதி கிரகணமாக இருக்கும். அதாவது சந்திரன் சூரியனோட ஒரு பகுதியை மட்டுமே மறைக்கும். உலகோட சில பகுதிகளில் உள்ள மக்கள் மட்டுமே வானத்தில் பிறை வடிவ சூரியனை பார்க்க முடியும் அப்படின்னு கூட தெரிவிக்கப்படுகிறது. இது இந்த ஆண்டோட கடைசி சூரிய கிரகணமாக நிகழ இருக்குங்க. இது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்மளுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அமாவாசை திதியும் சூரிய கிரகணமும் இணைந்து வரும் இந்த நாளில் என்னென்ன வழிபாடுகள் நம்ம செய்யலாம், இந்த சூரிய கிரகணத்தினால ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் மாதத்தோட தொடக்கத்தில் சந்திர கிரகணம் பார்த்திங்களா நடைபெற்றது. அப்போது இரத்த நிலவு போல காட்சியளித்ததுங்க. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றொரு கிரகணமே நடைபெற இருக்கு. இது குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாங்க. சூரிய கிரகணம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய ஒளியை முழுமையாகவோ அல்லது பாதியாகவோ மறைக்கும் போது பார்த்திங்களா சூரிய கிரகணமானது நிகழ்து. இதனால் வானத்தில் சூரியனோட பிறை வடிவ நிழலானது தோன்றும். சந்திர கிரகணங்களை போல் இல்லாமல் சூரிய கிரகணங்கள் பூமியில் ஒரு குறிப்பிட்டத்தக்க இடங்கள்லேருந்து மட்டுமே தெரியும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. மேலுமே இந்த ஆண்டோட சூரிய கிரகணம் பார்த்திங்களா செப்டம்பர் 21, 2025 நிகழ இருக்குங்க. இது இந்த ஆண்டோட கடைசி சூரிய கிரகணமாகும். இது பார்த்திங்களா ஒரு பகுதி கிரகணமாக இருக்கும். அதாவது சந்திரன் சூரியனோட ஒரு பகுதியை மட்டுமே மறைக்கும். உலகோட சில பகுதிகளில் உள்ள மக்கள் பார்த்திங்களா வானத்தில் பிறை வடிவ சூரியனை பார்க்க முடியும். இது பார்த்திங்களா ஒரு பகுதி கிரகணமாக இருக்கும். சில பகுதிகளில் சந்திரன் பார்த்திங்களா சூரியனோட 85% வரைக்குமே மறைக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த சூரிய கிரகண நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு 10:59 மணிக்கு சூரிய கிரகணம் பார்த்திங்களா தொடங்குது. நள்ளிரவு 1:11 மணிக்கு முழுமை அடைந்து செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 3:23 மணி அளவில் சந்திர கிரகணமானது நிறைவடைவதாக சொல்லப்படுது. மேலுமே வானம் சற்று மங்கலாக இருக்கும். ஆனால் முழு கிரகணத்தை போல முற்றிலுமே இருட்டாக மாறாது அப்படின்னு கூட அறிவிக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும்? இந்த கிரகணம் பார்த்திங்களா ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, நியூலாந்து, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் உள்ளிட்ட சில பகுதியில் தெற்கு அரைக்கோளத்தில் காணப்படும். ஆனால் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை மற்றும் நேபாளம் உள்ளிட்ட நாடுகளால் பார்க்க முடியாது அப்படின்னு கூட அறிவிக்கப்பட்டிருக்காங்க. மேலுமே இந்த யாரெல்லாம் பார்க்க முடியாது? பகுதி நேர சூரிய கிரகணம் இந்திய நேரத்தின்படி இரவில் நிகழ்து. இந்த நேரத்தில் இந்தியாவில் சூரியனை சுற்றி வரும்போது இந்த பகுதி பார்த்திங்களா அடியில் இருக்கும். இதனோட காரணமாக இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது. முன்னதாகவே இந்த ஆண்டு முதலாவது பகுதி சூரிய கிரகணம் மார்ச் 29 அன்று நடந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த 2025ஆம் ஆண்டில் பார்த்திங்களா மொத்தம் 4 கிரகணங்கள் நிகழும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. 2 சூரிய கிரகணமும் 2 சந்திர கிரகணமும் நிகழும். அந்த வகையில் தான் ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணமும் 2 சந்திர கிரகணமுமே நிகழ்ந்திருக்கு. அதை தொடர்ந்து பார்த்திங்களா இந்தியாவில் கடைசியாக இந்த மாதம் 7ஆம் தேதி தான் முழு சந்திர கிரகணமானது நிகழ்ந்து இரத்த கலரில் நிலவு தென்பட்டது. இது பல பேருமே வெறும் கண்களாலேயே பார்த்து மகிழ்ந்தாங்க. அந்த வகையில் செப்டம்பர் மாதத்திலேயே அடுத்து ஒரு கிரகணமே நிகழ இருக்குது. அதாவது 2025ஆம் ஆண்டின் அடுத்த சூரிய கிரகணம் மற்றும் கடைசி சூரிய கிரகணமானது நிகழ இருக்குதாக சொல்லப்படுதுங்க. இது பார்த்திங்களா இந்த வருடத்தோட 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் செப்டம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமையானது அமாவாசையும் சூரிய கிரகணமே ரெண்டுமே இணைந்து வரும் இந்த நாள் பார்த்திங்களா சர்வ பித்ரு அமாவாசையானது நிகழும். இதோட மறுநாள் நவராத்திரி பண்டிகையுமே தொடங்க ஆரம்பிக்குது. இந்தியாவில் பார்த்திங்களா சூரிய கிரகணம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுங்க. செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் 2வது கிரகண பகுதி சூரிய கிரகணம் ஆகும். மேலுமே இது இரவில் ஏற்படுறதுனால இந்தியாவில் இது தெரியாது அப்படின்னு கூட சொல்லப்படுது.
இந்த நிகழ்வின் போது பார்த்தீங்களா, சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில வருதுனால சூரியனோட ஒரு பகுதியை மறைக்கும். இதனால சூரியன் பார்த்தீங்களா பிறை வடிவில் வானில் காட்சி கொடுக்கும். இது ஒரு சம இரவு பகல் கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுவதற்கான காரணமும் இதுதாங்க. செப்டம்பர் சம இரவு பகல் நேரத்திற்கு சற்று முன்பு நிகழ்கிறது. எந்த நேரத்தில் சூரியன் பூமியின் நிலநடுக்கோட்டுக்கு மேலே நேராக இருக்கிறதுனால உலகம் முழுவதுமே பகல் மற்றும் இரவு நேரங்கள் சமமாக இருக்கும். எந்தெந்த நகரங்களில் சூரிய கிரகணம் பார்த்திங்களா தெரியும். இந்த 2025ஆம் ஆண்டில் சூரிய கிரகணம் 2025 தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் தெளிவாக தெரியும். குறிப்பாக கிழக்கு ஆஸ்திரேலியா, தென் பசிபிக் பகுதி, நியூலாந்து ஆகிய இடங்களில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்டார்டிகாவில் உள்ள பார்வையாளர்களுமே எந்த தடையும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணத்தை காண முடியும். ஆனால் இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது அப்படிங்கிறது சற்று ஏமாற்றம் அளிக்கும் செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். வட அரைக்கோளத்தில் உள்ள எந்த நாடுகளிலும் இந்த சூரிய கிரகணம் தெரியாது. எனவே இந்தியாவில் எந்த நகரத்தில் இருப்பவங்களுமே இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு கூட சொல்லப்படுது. முக்கியமாக சூரிய கிரகணத்தின் போது நம்ம ஆன்மீக அடிப்படையில் துளசி அல்லது தர்ப்பப்பை உணவு மற்றும் தண்ணீரில் போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. மந்திரங்கள் ஜபிப்பது, இறை வழிபாட்டில் ஈடுபடுவது மற்றும் தானங்கள் செய்வது போன்ற செயல்கள் நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. கர்ப்பிணி பெண்கள் அமைதியாக இறை ஞாமத்தை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சூரிய கிரகணம் நிகழும் நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்களா, வீட்டை நல்லா சுத்தம் செய்யுங்க. ஏன் அப்படின்னா கெட்ட கதிர்வீச்சுக்கள் நம்மளுடைய சூரிய கிரகணத்தின் போது வெளிப்படும். அதில் பார்த்திங்களா நம்ம வீட்டை சுத்தம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வீட்டை சுத்தம் செய்யும் போது கல் உப்பு, மஞ்சள், சிறிது அருகம்புல் போட்டு நீங்கள் வீட்டை சுத்தம் செய்யுங்க. வாசலையுமே சாணம் தெளித்து விடுங்க. அதுக்கப்புறம் வீட்டை சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் குளிங்க. குளிக்கும் நீரில் பார்த்திங்களா ஒரு வெற்றிலை எடுத்து அதை 4ஆக கட் செஞ்சு போட்டுக்கொண்டு எலுமிச்சம்பழ சாறு 3 சொட்டு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள், 2-3 அருகம்புல், வில்வ இலை கொஞ்சம் போட்டு நீங்கள் குளிக்கிறது ரொம்ப சிறப்பு. சூரிய கிரகண நேரத்தில் பார்த்திங்களா சமைத்தல், சாப்பிடுதல் மற்றும் தண்ணீர் குடித்தலை முக்கியமாக தவிர்க்கணுங்க. கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய மந்திரங்கள் மற்றும் வழிபாடுகள் நீங்கள் செய்யலாம். கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் வீடு முழுவதுமே தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்யலாங்க. மேலுமே கிரகணம் முடிந்ததுமே புனித நதி நீர் கொண்டு நீங்கள் குளிக்கலாம். மற்றும் சூரியன் தொடர்பான மந்திரங்களையுமே நீங்கள் உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த கிரகண நேரத்தில் நம்ம கண்டிப்பான முறையில் இறை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மேலுமே இந்த சூரிய கிரகணத்தின் போது நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன வாங்க விரிவாக பார்க்கலாம். சூரிய கிரகணத்தின் போது பல கெட்ட ஒளிக்கதிர்கள் பூமியை தாக்கும் அப்படின்னு கூட நம்பப்படுதுங்க. அதனால தான் அது தீட்டாக கருதப்பட்டு வெளியே செல்லக்கூடாது, சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. கிரகணம் முடிந்த பின்னர் தான் குளித்து கடவுளை பூஜை செய்ய வேணும் அப்படின்னு பல சடங்குகளுமே இன்றளவுமே நடைமுறையில் இருக்குங்க. கிரகணத்தின் போது முக்கியமாக வெளியே செல்வதை தவிர்த்து வீட்டிற்குள்ளே இருப்பது தான் ரொம்ப நல்லது. தியானம் மற்றும் மந்திர சபம் செய்வது சிறப்புங்க. கிரகணத்தின் போது தியானம் செய்வது, மந்திரங்கள் சொல்வது, இறைவனை வழிபடுவது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே கிரகணத்தின் போது செய்யப்படும் தானங்கள் சாதகர்களுக்கு பலனை உங்களுக்கு கொடுக்கும். வேதங்கள்லையுமே சொல்லப்படுதுங்க. இறை வழிபாடு கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு குளித்துவிட்டு இறை வழிபாடு மற்றும் பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லதுங்க. அடுத்ததாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் தனிமையில் இறைவனோட ஞாமத்தை உச்சரிப்பது ரொம்ப சிறப்பு. இந்த நேரத்தில் செய்யப்படும் பிரார்த்தனைகள் பல மடங்கு அதிக பலன்களையுமே நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தேவையில்லாத பயன்களை முக்கியமாக இந்த டைமில் தவிர்க்கணுங்க. கிரகணத்தின் போது நேரடியாக சூரியனை பார்ப்பதை தவிர்க்கணும். இது கண் பார்வைக்கு மிகவும் தீங்கு அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பூமி மற்றும் சூரியனுக்கு இடையில் சந்திரன் வரும்போது ஏற்படும் ஒரு வானியல் நிகழ்வுங்க. இந்த நிகழ்வின் போது சந்திரன் சூரியனோட ஒளியை தடுத்து பூமியின் மீது நிழலை ஏற்படுத்துகிறது. 3 வகையான சூரிய கிரகணங்கள் இருக்குங்க. முழு சூரிய கிரகணம், பகுதி சூரிய கிரகணம், வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு 3 வகைகளுமே இருக்குது. மேலுமே இந்த சூரிய கிரகணத்தோட சிறப்புகள், இந்த சூரிய கிரகண நேரத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத
கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்வீங்க அப்படிங்கிறது எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். மேலுமே இந்த கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமாக கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.